இன்னைக்கு நாம 2023ல ரிலீஸ் ஆன ஏ ரஞ்சித் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம் பார்க்க போறோம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஹாஸ்பிடல்ல உடம்புழுக்க செமையா காயம்பட்டு படுத்துட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இதுக்கு முன்னாடி என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பேங்குக்குள்ள ஒரு கொள்ளைக்கார கூட்டம் புகுந்து அங்க இருக்கிற எல்லா மக்களையுமே கண்ணை காமிச்சு மிரட்டி பணத்தை எடுங்க, லாக்கரை ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போது அங்க ஒரு தாத்தா மட்டும் உட்காராம ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டே இருக்காரு. என்ன திமுறா, ஒழுங்கா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காமிச்சு மிரட்டி அவரை உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த டைம்ல ஒரு செக்யூரிட்டி ஓடி வந்து ஒரு கொள்ளக்காரனுடைய மண்டையிலேயே நச்சுன்னு ஒரு போடு போடுறாரு. அவ்வளவுதான் அந்த கொள்ளக்கார மட்டை. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இப்போ ஒரு சீனை காமிச்சாங்க பாத்தீங்களா, இது ஒரு பிராங்க் ஷோ. இதுக்கு முன்னாடியே பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க சரியான டைமுக்கு போகாம ரொம்ப லேட்டா போயிருப்பாங்க. அதனால பொதுமக்கள்லாம் உள்ள வந்துட்டு இருப்பாங்க. பொதுமக்களும் பயந்து போயிட்டு இருப்பாங்க. செக்யூரிட்டிக்குமே இந்த விஷயம் தெரியாம இருந்திருக்கும். அதனாலதான் இருக்கிறவங்களை அடிச்சு அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருக்காங்க. போலீஸும் போட்டு பொழந்து வச்சிருக்காங்க. இந்த டைம்ல அந்த ஷோவுடைய ப்ரொடியூசரும் அந்த பேங்கோடைய மேனேஜரும் சேர்ந்துட்டு இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து, சார் இது தெரியாம நடந்து போச்சு, நாங்க ஒரு விஷயம் பிளான் பண்ணி பண்ணோம், ஆனா இந்த பிளானிங் வந்துட்டு கொஞ்சம் சொதப்பிக்கிச்சு, மன்னிச்சிருங்க, அவங்கள நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசரும் மேனேஜரும் சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு போலீஸும் அமுச்சு விட்டுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கும் போது அங்க வந்து ஒரு 4-5 பொறுக்கி பசங்க இந்த பொண்ணு கிட்ட ஷில்மிஷம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு பையன் என்ன லவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இந்த பொண்ணுக்கு சரியான காண்டா இருக்கு, ஒரு மாதிரி அவமானமா இருக்கு. இந்த டைம்ல அந்த பக்கம் போன ஒரு போலீஸ் இந்த விஷயத்த பாக்குறாரு. பார்த்தவரு வண்டியை நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயிட்டு கையில ஒரு கொம்பையும் கொண்டுட்டு போயிட்டு போட்டு பொலன்னு பொழக்கிறாரு. செம்மடிக்கிறாரு. அந்த எல்லா ரவுடி பசங்களையும் அடிச்சு விரட்டி விட்டு போயிட்டு வண்டிக்குள்ள ஏறி அவர் பாட்டு நாங்க வந்து கிளம்புறாரு. ஹீரோயின் இவரை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதை கூட நம்ம ஹீரோ பெருசா எடுத்துக்காம எந்த விதத்திலுமே ரிப்ளை பண்ணாம கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி சன்னின்னு ஒரு ஆளை காமிக்கிறாங்க. இவன் கார்ல வந்துட்டே இருக்கும் போது மனைவி கால் பண்றாங்க. கால் பண்ணி உங்களுக்கு வர இவ்வளவு நேரமா, அப்பா முன்னாடியே வந்துட்டாரு, மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போது, சீக்கிரமா வாங்க, இது உங்களுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னும் போது தோ வந்துகிட்டு இருக்கமா, ஒரு 5 நிமிஷம் தான், டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன், சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இந்த டைம்ல ஃப்ரெண்டுக்காரன் ஒருத்தன் கால் பண்றான். மச்சான் என்ன விஷயமாச்சு, அந்த ப்ராஜெக்ட் உன் கையில கிடைச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கண்டிப்பா கிடைச்சிடும், இப்போ நான் அதுக்காக தான் போயிட்டு இருக்கேன், என்னுடைய மனைவி கூட கால் பண்ணா மாமனார் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பல கோடி ப்ராஜெக்ட், என் வாழ்க்கையவே மாத்த போற ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா காரு ஆஃப் ஆயிடுச்சு. இவரும் ஸ்டார்ட் பண்ணி பாக்குறாரு. ஸ்டார்ட்டே ஆகல. போனை கட் பண்ணிட்டு கேபையும் புக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த பக்கம் ஒரு பொண்ணு வரா. இந்த பேக்கை கொஞ்சம் பிடிங்க அப்படின்னும் போது நான் ஏன் உன் பேக்கை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இல்லங்க ஷூலே சவுந்துக்குச்சு, அதை கட்டிட்டு வாங்கிக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னும் போது இவரும் வாங்கிட்டு கேப் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு போனை செக் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த பக்கம் போன போலீஸ், இவர் தான் நம்ம படத்துடைய ஹீரோவும் கூட. நம்ம ஹீரோ இந்த பேக்கை பாக்குறாரு. பேக்ல இருந்து ரத்தமா ஊத்திக்கிட்டு இருக்கு. நேரா போறாரு. டே பேக்குள்ள என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பேக் என்னோட இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்க பொண்ணை காணோம். என்னடா பேக்குள்ள இருக்கு, ஒழுங்கா வந்து திறந்து காமி அப்படின்னும் போது ஐயா சாமி சத்தியமா இது என் பேக் கிடையாது அப்படின்னு சொல்றான். நான் அர்ஜென்ட்டா போகணும், சும்மா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னும் போது முதல்ல பேக் ஓபன் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு தலை இருக்கு. அடப்பாவி, பட்ட பகல்ல பேக்குள்ள தலையை வச்சுக்கிட்டா சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவனை அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. இல்ல சார், இது என்னுடைய பேக் கிடையாது, இது ஒரு பொண்ணு கொடுத்துட்டு போனா, நான் அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு என்ன ஒன்னும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சன்னி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இந்த டைம்ல அந்த பக்கம் போன ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இறங்கி வந்து, அதாவது ஒரு அரசு தரப்பு வக்கீல், அவரு இறங்கி வந்துட்டு என்ன விஷயமாச்சு, நீங்க எந்த ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ யாரியா நவுந்து போயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோ நோட் பண்ணாம தள்ளி விட்டு இவரை கொண்டுட்டு போயிட்டு வண்டிக்குள்ள ஏத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வண்டிக்குள்ள 2 பேரு கேமரா வச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. பிராங்க் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சேனலுக்காக இவங்க பிராங்க் பண்ணிட்டு இருக்காங்க போல. சாரி சார், பயந்து போயிட்டீங்களா, நாங்க டேக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்கோம், அந்த ஷோக்காக தான் பிராங்க் பண்ணோம், சாரி மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு வாங்கடா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. கிளம்பி போயிட்டு நம்ம ஹீரோ சட்டையெல்லாம் சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நான் அந்த வேலையை விட்டு போயிட்டேன், இப்போ நான் வந்துட்டு பிராங்க் எல்லாம் பண்றது இல்லைனா கூட பாஸ் கால் பண்ணி உன்னை விட்டா வேற ஆளே கிடையாது, நீ தான் வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணாரு. அதான் வந்து பண்ணேன், இதுக்கப்புறம் இந்த ஷோவெல்லாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்க அந்த பக்கம் ஹீரோயின் பஸ்ல போயிட்டு இருக்காங்க. ஹீரோவை பார்த்துக்கிட்டே போறாங்க. அடப்பாவி அப்படின்னா நீ போலீஸ் கிடையாதா அப்படின்ற மாதிரி பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி சன்னியை காமிக்கிறாங்க. இவன் அப்படியே பைத்தியம் முடிச்சு போன மாதிரி ரோட்ல நின்றுட்டே இருக்கும் போது வைஃப் விடாம கால் பண்ணிட்டே இருக்காங்க. இவன் போன் அட்டென்ட் பண்றான். அட்டென்ட் பண்ணி நான் வந்துகிட்டு இருக்கேன், ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது உன்னால அப்பா செம கான்ல இருக்காரு, இது எவ்வளவு பெரிய விஷயம், டைம்
உனக்கு வர முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கத்த இவனும் கிளம்பி ஸ்பாட்டுக்கு போறான். அங்க போனா மாமனாரு எல்லாரையும் நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டு இருக்காரு. இவன் போயிட்டு இப்போ மாமனாரை பார்த்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ட்ரை பண்ணும்போது இவருக்கு இவனை பார்த்தா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. பொண்ணு தான் லவ் பண்ணி அப்பாவுடைய பேச்சையும் கேட்காம இவரை கல்யாணம் பண்ணிட்டு இருப்பா. நான் அன்னைக்கே சொன்னேன் இந்த மாதிரி யூஸ்லெஸ்ஸான ஒருத்தனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்காத, இவெல்லாம் வாழவே தகுதி இல்லாதவன், நீ உன்னுடைய வாழ்க்கையை அழிச்சுக்காத அப்படின்னு சொன்ன, நீ தான் கேட்கல. இப்ப கூட ஒண்ணும் கிடையாது, இவனை டைவர்ஸ் பண்ணிட்டு வா, உன்னை நான் பாத்துக்கிறேன், உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க வந்து கிளம்புறாரு. இதையெல்லாம் கேட்டு சன்னிக்கு சரியான காண்டாவது. யாரா நீ திடீர்னு என் வாழ்க்கைக்குள்ள வந்து என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியேடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேல சன்னிக்கு சரியான காண்டு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை வீட்டுல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு அம்மா இருக்காங்க, அந்த அம்மாக்குமே கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. உன்னை நினைச்சு நான் ரொம்பவே ஃபீல் பண்றேன்டா, இந்த மாதிரி பிராங்க் பண்ணலாம் போகாத, ஏற்கனவே பிராங்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் உன் மேல 2-3 பேர் கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது இல்லம்மா நான் இதுக்கப்புறம் போக மாட்டேன், பாஸ் ஃபோன் பண்ணி அர்ஜென்ட் எமர்ஜென்சின்னு சொன்னாரு அப்படின்னு தான் போனேன், மத்தபடி கிடையாது, நான் அந்த வேலையை விட்டேன், இப்போ நான் கதை எழுதிக்கிட்டு இருக்கேன், கூடிய சீக்கிரமே எனக்கு ஒரு பட வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ மேல 2-3 கேஸ் இருக்குன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அதுக்காக கோர்ட்டு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சுகிட்டு இருக்காரு. இந்த டைம்ல தான் வந்துட்டு அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நேரடியா பாக்குறாரு. ஓ இந்த ஆள் ஒரு வக்கீலா அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப இந்த வக்கீல் கோர்ட்டுக்கு அவருடைய ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறமா ஒரு கேஸ பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஒரு கேஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஊர் முழுக்கவே செமையா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு பொண்ணு வந்துட்டு நான் ஒரு மினிஸ்டரால பாதிக்கப்பட்டிருக்கேன், நான் பாதிக்கப்பட்டதுக்கு பின்னாடி மினிஸ்டர், போலீஸ் கமிஷனர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கேஸ் கொடுத்திருக்கா. இந்த கேஸ பத்தி பெருசா டீடைலா பேச மாட்டாங்க. இந்த கேஸ பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வக்கீல், அதுக்கப்புறம் இந்த வக்கீலுடைய ஃப்ரெண்டு ஏசிபி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு ப்ரொடெஸ்ட வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அங்க நம்ம ஹீரோடைய கேங் இருக்காங்க பாத்தீங்களா. இப்போ நம்ம ஹீரோ வேலைக்கு போறது கிடையாது, ஆனா ஹீரோடைய கேங் பிராங்க் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யாரையோ பிராங்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பிராங்கால பாதிக்கப்பட்டவர் ஒரு 5 பேரை கூட்டிட்டு வந்து இந்த 5 பேரை போட்டு புலன் பொலக்க இந்த விஷயத்தை பார்த்து ஹீரோ பயந்து போய் உங்க அக்கா மக்கா அப்படின்னா இவனுங்க என்னையும் பார்த்துருப்பானுங்க, இவனுங்க என்னையும் போட்டு பொலக்கத்துக்கு முன்னாடி ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு ஒரு பஸ்ல ஏறி உட்கார்றாரு. உட்கார்ந்தா பக்கத்துல ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்காங்க. ஐயோ இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க ட்ரை பண்ணும்போது இல்ல பரவாயில்ல உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு வேஷம் போட்டுட்டு வந்து என்ன காப்பாத்துனீங்களே அது நீங்க தானே அப்படின்னும் போது எங்க நான் ஃபுல் டைம் ஒன்னும் பிராங்க் பண்றவன் கிடையாது, இப்ப நான் டைரக்டாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த வேலையெல்லாம் விட்டேன் அப்படின்னு சொல்றான். சரி நான் உனக்கு கேட்கலாமா அப்படின்னும் போது கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன காரணத்துக்காக அன்னைக்கு நீங்க வந்து என்ன காப்பாத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அன்னைக்கு பார்த்தோன்னே ஒரு மாதிரி வெறுப்பாச்சு, நான் போலீஸ் யூனிஃபார்ம்ல இருந்தேன், அதுவே ஒரு கான்பிடென்ட்டை கொடுத்தது, அது மட்டும் இல்லாம பார்க்க ரொம்ப அழகான அட்ராக்டிவான ஒரு பொண்ணு காப்பாத்தாம போனா எப்படி அப்படின்னு சொல்லும் போது அவங்களே ஒரு மாதிரி வெக்கப்படுறாங்க. நம்ம ஹீரோனுடைய பேரு பௌர்ணமி, அங்க ஃபைல்ல போட்டிருக்கு, அதை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப அழகான பேரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்வர்சேஷனை பில்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது அங்க வந்த ஒரு கிளவி ஏன்பா இது பொம்பளைங்க உட்கார்ற சீட்டு, அந்த பக்கம் போயிட்டு உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ அங்க போயிட்டு உட்காந்துட்டு கண்ணாடி வழியா ஹீரோயினை பார்த்து ரசிக்கிறாரு. ஹீரோயினும் ஹீரோவை கண்ணாடி வழியா பாக்குறாங்க. இதுக்கப்புறம் எதர்ச்சியாவே 2-3 வாட்டி மீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் வேண்முத்துக்குனே மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு கூட காமிக்கிறாங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோயினும் சேர்ந்துட்டு ஒரு மாலுக்கு போயிட்டு வந்துட்டே இருக்கும்போது அங்க அந்த ரவுடி பசங்களை பாக்குறாங்க. அவனுங்களும் ஹீரோயினையும் பார்த்துட்டாங்க. தக்காளி அன்னைக்கு வேஷம் போட்டுட்டு வந்து ரோட்ல வச்சா எங்களை அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு விரட்ட ஆரம்பிக்கும் போது ஹீரோயினை கூப்பிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. மாலை விட்டு வெளியே கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி ஆட்டோக்குள்ள ஹீரோயினை ஏத்தி விட்டு நீங்க கிளம்புங்க அப்படின்னும் போது ஏன்பா நீ வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்லம்மா நீ இப்போ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா நம்ம ஹீரோ கேமராவோட உள்ளுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த டைம்ல அவனுங்க ஓடி வர சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டாரு. அட பாவி அப்படின்னா எல்லாமே சீனா அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்த சீன்ல அப்படியே சன்னியை காமிக்கிறாங்க. சன்னி எங்கேயோ வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரான். மனைவி வந்து கதை ஓபன் பண்ணி சன்னியை பார்த்து செமையா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னடி என்ன பார்த்து சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீ கொஞ்சம் உள்ளுக்குள்ள வந்து இந்த டிவியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணும்போது நம்ம ஹீரோ ஸ்டார்டிங் சீன்ல சன்னியை பிராங்க் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த ஷோவை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்து சன்னிக்கு சரியான காண்டு. என்ன பார்க்க உனக்கு எப்படி பைத்தியக்கார மாதிரி தெரியுதா, அன்னைக்கு உங்க அப்பங்கிட்டயும் உங்ககிட்டயும் இந்த விஷயத்தை பத்தி சொல்லும் போது யாரும் கண்டுக்கவே இல்ல, இப்ப இந்த வீடியோவை டிவில பார்த்துட்டு நீயே கலாச்சி சிரிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு செமையா திட்டி விட்டு அவங்க வந்து கிளம்பிட்டான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இவன் சாப்பிட வந்து உட்காருவான். அப்போ மனைவி வந்து பரிமாறுறாங்க. இவங்க மூஞ்சே ஒரு மாதிரி உம்மோன்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க. சாரிமா என்ன மன்னிச்சுக்கோ, நான் கொஞ்சம் கடுப்புல திட்டிட்டேன், நம்ம வேணா வெளியே போலாமா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி வெளியே கூட்டிட்டு போறான். அங்க வச்சு நம்ம ஹீரோவை பாக்குறான். நம்ம ஹீரோ பௌர்ணமி கூட சேர்ந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு மீட்டிங் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த
இந்த விஷயத்த பார்த்துட்டு நீ போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வா, நான் இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சன்னி நம்ம ஹீரோவை இன்னைக்கு அப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதுக்குள்ள நம்ம ஹீரோடைய டீமும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இவன் எங்கடா போன அப்படின்னு சொல்லிட்டு சன்னி அந்த மால் முழுக்க தேட ஆரம்பிக்கிறான். வெளியே போயிட்டு தேட ஆரம்பிக்கிறான். ஹீரோயினும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே இவங்களை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் ஜாலியா பேசிட்டு நடந்து போயிட்டே இருக்கும் போது, சரி நீ வந்த வரைக்கும் போதும், நான் கிளம்புறேன், நீ அப்படியே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறாங்க. ஹீரோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக் எல்லாம் போடுவாங்க. இந்த சீனே செமையா இருக்கும். ஹீரோயின் திரும்பி பார்த்துட்டாங்க. டேய் போக விட்டு ரெக்கார்ட் பண்றியா, கொன்றவனை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணும்போது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை திருப்ப ஆரம்பிக்கிறாரு. இப்போ அந்த கேமரால பக்கத்து பில்டிங்ல 2-3 பேர் சேர்ந்துட்டு ஒரு ஆளை கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த விஷயத்த நம்ம ஹீரோ நோட் பண்ணவே இல்ல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவரும் கேமரா ஆஃப் பண்ணி வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இதே டைம்ல 2-3 பேர் சேர்ந்துட்டு ஒரு ஆளை கொலை பண்ணாங்க பாத்தீங்களா. கொலை பண்ண ஆளை கொண்டு வந்து ஒரு காருக்குள்ள தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்க சன்னியோடைய கார் ஓபன்ல இருக்கு. மச்சான் நம்ம தூக்கிட்டு போனா மாட்டிப்போம், இந்த காருக்குள்ள போட்டு நம்ம எஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காருக்குள்ள போட்டு விட்டு இவனுங்க இங்க இருந்து கிளம்பிடுறானுங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஒரு ப்ரொடியூசரை மீட் பண்ணி இவருடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சொன்னா இந்த கதை நல்லாவே இல்ல, இதை எடுத்தா படம் கண்டிப்பா ஓடவே ஓடாது, இன்னொரு கதை இருக்குன்னு சொன்னி அந்த கதையை சொல்லு அப்படின்னும் போது ஆக்சுவலா அது கதையே கிடையாது, என்னுடைய ரியல் லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் தான், ஆனா அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது சரிப்பா சொல்லு, அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா இல்லையான்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ ஸ்டார்டிங்ல இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. தம்பி இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஒரு பையன் அப்படின்லாம் சொல்லாம யார மைண்டுக்குள்ள வச்சிருக்கியோ, எந்த ஆக்டரை வச்சு நம்ம அந்த படம் எடுக்க போறோமோ அவங்கள ஹீரோயினா போட்டுக்கோ, அவங்கள வச்சு கதையா சொல்ல ஆரம்பி அப்படின்னும் போது இப்ப நம்ம ஹீரோ அந்த ஹீரோயினை அவருடைய கதையில பிளேஸ் பண்ணி அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸ்டார்டிங்ல ஹீரோ போயிட்டு ஹீரோயினை காப்பாத்தினாரு பாத்தீங்களா, அந்த கதையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன விஷயம்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம சன்னி ஒரு நாள் கார்ல போயிட்டே இருக்கும் போது போலீஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி போலீஸ் கிட்ட ஹீரோடைய ஃப்ரெண்டும் ஹெல்மெட் போடாம வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சன்னி போலீஸை பார்த்துட்டு என்ன விஷயம் நினைக்கிறான் அப்படின்னா, ஒருவேளை நம்ம ஹீரோ தான் மறுபடியும் வேஷம் போட்டுட்டு டீமோட வந்திருக்காரு போல, மறுபடியும் பிராங்க் பண்ண வந்திருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்த போலீஸை பிடிச்சி தள்ளி விட்டு நேரா போயிட்டு ஹீரோ அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது போலீஸையே அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க போலீஸ்லாம் அடிச்சு இவரை தூக்கி வண்டிக்குள்ள போட்டுட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு செமையா பிறந்திருப்பாங்க. இப்போ இந்த விஷயம் சன்னியுடைய மாமனாருக்கு தெரிஞ்சு அவர் ஆள் அனுப்பிச்சு வைக்கிறாரு. அவங்களும் வந்து ஸ்டேஷன்ல பேசி காசெல்லாம் கொடுத்து கரெக்ட் பண்ணி சன்னிய வெளியே கூட்டிட்டு போறாங்க. வெளியே கூட்டிட்டு போயிட்டு அந்த வக்கீல் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், உன்னை பார்த்தாலே உன்னுடைய மாமனாருக்கு சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது, நீ அந்த பொண்ணை விட்டுட்டு போறதுக்கு எவ்வளவு காசு வேணுமோ கேட்டு வாங்கிக்கோ, எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இதை கேட்டு இன்னமும் சரியான காண்டாகுது. நான் பெரிய பணக்காரன்லாம் கிடையாது, ஆனா என்னுடைய லவ் உண்மை, இந்த மாதிரி அசிங்கப்படுத்திட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிட்டு காரை ஸ்டார்ட் பண்ண பார்க்கும்போது அங்க இருக்க ஒரு போலீஸ் காருக்குள்ள இருந்து ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த நோட் பண்றாரு. நோட் பண்ணிட்டு காருக்குள்ள என்ன விஷயம் இருக்கு ஓபன் பண்ணு அப்படின்னும் போது இவன் போலீஸை தள்ளி விட்டு அங்கிருந்து ஓட ட்ரை பண்றான். இப்போ எல்லா போலீஸும் ஓடி வந்து இவனை பிடிக்க ட்ரை பண்றாங்க. இவன் வண்டியை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும் போது அந்த வண்டிக்கு முன்னாடி நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டும் ஒரு பைக்ல போயிருப்பாங்க. அவங்க என்னமோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு திரும்பி பாக்குறாங்க. சன்னி காரை வேகமா ஓட்டுன்னு வந்திருப்பான் பாத்தீங்களா, இந்த வண்டிக்கு மேல ஏத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் அடிக்கிறான். இப்போ போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அந்த காரை ஓபன் பண்ணி பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு டெட் பாடி இருக்கு. இந்த நியூஸ் ஊர் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. பிரேக்கிங் நியூஸா போடுறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பணக்கார வீட்டு மருமகன் யாரையோ கொலை பண்ணி டிக்கிக்குள்ள போட்டு கடத்திட்டு போகும்போது போலீஸ் கையும் களவுமா புடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் தான் பிரேக்கிங் நியூஸா ஓடிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் இந்த விஷயத்த நம்ம சன்னியுடைய மாமனார் கேள்விப்பட்டு அவரு பெரிய வக்கீல வச்சு இவரை ஜஸ்ட் ஜாமீன் மட்டும் வெளியெடுக்கிறாரு. ஜாமீன் எடுத்ததுக்கு அப்புறமா போனை போட்டு இந்த விஷயம்லாம் நான் உனக்காக பண்ணும் அப்படின்ற அவசியமே கிடையாது, எல்லாமே என்னுடைய பொண்ணுக்காக மட்டும்தான் பண்றேன், என்னுடைய லாயர் ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு டீலிங் பத்தி பேசிருப்பாரு, நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு, எவ்வளவு வேணுமோ கேளு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்க ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கும் போது சன்னி பார்த்துட்டான். சரியான வேகமா வந்து மோதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹீரோயினை தள்ளி விட்டு அவரும் ஓரமா போயிட்டாரு. எந்த பைத்தியம் முடிச்ச வெட்டிக்கிளிடா இவன் நம்மளையே மோத வரான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது அந்த சன்னி தான். டே நீயா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இங்கன்னு ஓடி அப்படியோ தப்பிச்சு ஒரு ரோட்டு ஓரமா வந்து நிற்கும் போது அங்க வந்து அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பொண்ணை பிடிச்சி இழுத்துட்டு போறாரு. எங்கடி போற, யார் அவன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கும் போது அவர் என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த அப்பாவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு போன் எல்லாம் புடுங்கிட்டாரு போல. நம்ம ஹீரோ ஒரு பக்கம் சோகமா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அந்த பொண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட்லைனுக்கே கால் பண்றாரு. ஹீரோயினும் போன் அட்டென்ட் பண்ணி இப்போ எதுக்குடா லேண்ட்லைனுக்கு
கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உனக்கு என்னாச்சுன்னு தெரியல, கூட்டிட்டு போனாரு, போன் பண்ணா போனையும் அட்டென்ட் பண்ண மாட்டேற, அதான் லேண்ட்லைனுக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்ல, எங்க அப்பா கூட்டிட்டு வந்தாரு, போனை புடுங்கி ஒரு ஓரமா வச்சுட்டாரு, எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு, என்ன விஷயம் ஆச்சுனே தெரியல, என்ன சொல்ல போறாரு அப்படின்னு தெரியல அப்படின்னும் போது, இந்த டைம்ல அங்க வந்த அப்பா போனை புடுங்கி கட் பண்ணிட்டு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், இந்த விஷயத்த கேட்டு அதுக்கப்புறமா நீ போயிட்டு அவங்க கிட்ட பேசுறது, லவ் பண்றது என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ப்ரொடியூசர் கிட்ட கதை சொல்லிட்டே இருக்கும்போது, செட்ல ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு பாம்பு கடிச்சிருச்சுன்னு தூக்கிட்டு போறாங்க. அதை விடுப்பா, அது அவ்வளவு பெரிய மேட்டர் கிடையாது, நீ கதையை சொல்ல ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னும் போது, அவ்வளவுதான் சார் கதை, இது வரைக்கும் நடந்தது எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது, இதையே நான் ஒரு கதையா சொல்லியிருக்கேன், நான் அதுக்கப்புறமா அந்த பொண்ணை பார்க்கவே இல்லை அவ்வளவுதான் அப்படின்னும் போது, அந்த பொண்ணை பார்க்கவே இல்லை அப்படின்னா இதை எப்படி ஒரு படமா மாத்துறது, நீ ஏதாவது ஒண்ணு சொல்லு, நீ யோசிச்சிருப்பல்ல அதை சொல்லு அப்படின்னும் போது, ஆமா சார் என்னுடைய கதையவே படமா எடுக்கலாம்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா கிளைமேக்ஸ் வரைக்கும் நானே யோசிச்சு வச்சிருக்கேன், இதுக்கப்புறம் சொல்ல போறது எல்லாமே கற்பனை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த சன்னி இருக்கா பாத்தீங்களா, நம்ம ஹீரோவை தேடிட்டு அந்த டிவி ஸ்டேஷனுக்கே போயிட்டு செமையா கலாட்டா பண்ண ஆரம்பிக்கிறான். எங்க அந்த ரஞ்சித், எங்க அந்த ரஞ்சித் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவன் வேலைக்கே வரது கிடையாது, அவன் ஜஸ்ட் ஷோ பண்ணுவான், அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுவான், அவனுக்கும் அந்த ஷோக்கும் இந்த கம்பெனிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இங்க இருந்து போங்க இல்ல போலீஸ்க்கு கால் பண்ணுவேன் அப்படின்னும் போது, சன்னி சம காண்டா வெளியே போயிட்டு ஒரு கம்பி எடுத்து அங்க இருக்கிற ஒரு வண்டியை உடைச்சிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இந்த பக்கம் ஹீரோயினுடைய அப்பா வந்து ஹீரோவுடைய அம்மாவை மீட் பண்ணி, உன்னுடைய பையன்கிட்ட சொல்லுவே, நான் ஏற்கனவே நிறைய குற்றவாளிகளோட வாழ்றவன், உன்னுடைய பையன் நல்லவனா இருந்தா கூட கெட்டவனா மாத்துறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அவன் மேல பொய் கேஸ் உள்ளுக்குள்ள தள்ளனா வாழ்க்கை முழுக்க வெளியே வர மாட்டான், அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னா என் பொண்ணு பின்னாடி சுத்தக்கூடாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அடுத்த சீன்ல அப்படியே ஹீரோ போயிட்டு ஹீரோயினை பாக்குறாரு, ஹீரோயின் பேசாமலே போறாங்க. ஏமா ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு, உன்னுடைய அப்பா நேரடியா என்கிட்ட மோதாம நேரா என் வீட்டுக்கு போயிட்டு அம்மா கிட்டயே பேசிட்டு வந்திருக்காரு, ஏன் உங்க அப்பா இப்படி பண்றாரு, நீ ஏன் அப்படி பண்ற, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உன் கூட பேசுறது அப்பாக்கு சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு ஆட்டோக்குள்ள ஏறி உட்காரும் போது, அண்ணா வண்டியை ஸ்டார்ட் பண்ணாதீங்க ஒரு நிமிஷம் வருங்க அப்படின்னும் போது ஆட்டோக்காரனுக்கு காண்டாயிடுச்சு, ஓ நீ சொல்றத நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரு சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இந்த டைம்ல ஹீரோயின், இவனுங்க வேற சும்மா கத்திட்டு இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை விட்டு இறங்கி ரோட கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அங்க வந்த ஒரு வண்டி இவங்களை அடிச்சு தூக்குது. நம்ம ஹீரோயினுக்கு செமையா காயப்படுது. ஹீரோயினை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்றாரு. அவங்களுக்கு பிளட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதை அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்த டைம்ல ஹீரோடைய அம்மா கால் பண்றாங்க. கால் பண்ணி, தம்பி எனக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல, உடனே கிளம்பி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க. எவரு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது, அம்மா மூச்சு பேச்சு இல்லாம இருக்காங்க. இவங்களை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணா அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னே தெரியல. அவங்களை அப்படியே வெளியே தள்ளிட்டு வராங்க. யாரை தள்ளிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியா காமிக்கல. அவ்வளவுதான் சார் இதோட கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னும் போது, எனது கதை முடிஞ்சு போச்சா, என்னையா படம் இது, ப்ராப்பரான கிளைமேக்ஸே இல்ல, கிளைமேக்ஸ்ல உன்னுடைய அம்மா இறந்து போறாங்களா இல்ல உன்னுடைய காதல் இறந்து போறாளா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ரைட் பண்ணு, எனக்கு தெரிஞ்சு உன்னுடைய அம்மா இறந்து போனா கதை இன்னமும் செமையா இருக்கும் அப்படின்னும் போது ஹீரோக்கு கண்லாம் கலங்குற மாதிரி ஆகுது. டே தம்பி, கதையில உன்னுடைய அம்மா இறந்து போறாங்க, ரியலா கிடையாது, நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னும் போது, சரி சார் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் உன்னுடைய கதையில சன்னின்னு ஒருத்தன் வந்தான் இல்லையா, அவனுக்கு என்ன விஷயம் ஆச்சு, அவன் கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்தானா, நடுவுல ஏதாவது ஆச்சா, உனக்கும் அவனுக்கும் பிரச்சனை முடிஞ்சிச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா எழுதி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அட்வான்ஸும் கொடுக்குறாரு. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்புறாரு. கிளம்பும்போது அம்மாக்கும் கால் பண்ணி, அம்மா ஒரு சந்தோஷமான விஷயம், ஒரு ப்ரொடியூசர் என்னுடைய கதையை ஓகே பண்ணிருக்காரு, அட்வான்ஸா கூட கொஞ்சம் பணம் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லும் போது, சூப்பர்ப்பா நீ இப்போ எங்க இருக்க, வீட்டுக்கு வா அப்படின்னும் போது, இதோ வந்துகிட்டு இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இந்த டைம்ல அந்த டிவி சேனல்ல இருந்து ஹீரோடைய பழைய பாஸ் கால் பண்றாரு. கால் பண்ணி, எங்கயா இருக்க, ஒரு முக்கியமான விஷயம், உடனே கிளம்பி சேனலுக்கு வா அப்படின்னு சொல்லும் போது, அப்படி என்ன முக்கியமான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கிளம்பி அந்த சேனலுக்கு போயிட்டு பார்க்கும்போது, உண்மையிலேயே அந்த சன்னி ஆபீஸ்க்கு வந்து நம்ம ஹீரோ எங்கன்னு கேட்டு விசாரிச்சு பயங்கரமா பிரச்சனை பண்ணி அந்த காருடைய கண்ணாடியுமே உடைச்சிட்டு போயிருக்கான். நீ கொஞ்சம் சேஃபா இருக்கு, அவன் உன்னால நிறையவே பாதிக்கப்பட்டிருக்கான் போல, உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னும் போது ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ இந்த விஷயத்த நம்ம கதையா சொல்லிட்டு வந்தோம், இது எப்படி உண்மையா நடக்குது, அதுவும் நம்ம ஹீரோ கதையில அங்க இருக்கிற ஒரு கார் கண்ணாடிய சன்னி உடைச்சிட்டு போவான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நிஜமாவே அவன் காருடைய கண்ணாடிய உடைச்சிட்டும் போயிருக்கான். இதெல்லாம் எப்படி சாத்தியம், நம்ம கதையில சொன்ன மாதிரியே எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம நம்ம ஹீரோ பேயறிஞ்சு போன மாதிரி இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா ஹீரோயினுடைய அப்பா வந்து ஹீரோடைய அம்மாவை மிரட்டிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து முறைச்சுக்கிட்டே கிளம்புறாரு. இதுவும் அப்படின்னா உண்மையா நடந்திருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட போயிட்டு கேட்கும் போது, அவெல்லாம் அப்படிதான் சொல்லுவான், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு
அம்மா கொஞ்சம் ஆறுதலாவே பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு இப்பயும் ஒண்ணுமே புரியல. ஒன் பை ஒன்னா நம்ம கதையில சொன்ன மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. பௌர்ணமிக்கு ஏதாவது ஒன்னு ஆயிடுமோ, நம்ம அம்மா வந்துட்டு இறந்து போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிச்சுட்டே போயிட்டு ஒரு சைக்கியாட்ரிக்க பார்த்து இந்த விஷயம்லாம் நடக்குது, நான் இதுக்கு முன்னாடி கதையா ஒரு விஷயம் சொன்னேன், அந்த விஷயம்லாம் கண்ணுக்கு முன்னாடியே நடக்குது டாக்டர், இது எப்படி, என்னால இந்த விஷயத்த நம்ப முடியல, நம்பாம இருக்கவும் முடியல அப்படின்னும் போது அவரு தேஜாவை பத்திலாம் பேசுறாரு, சில பல விஷயங்கள்லாம் பேசுறாரு, சில பல அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் அவ்வளவு பெரிய விஷயம்லாம் கிடையாது, நீ நினைக்கிறதுலாம் நடக்கும் அப்படின்னும் கிடையாது, இந்த விஷயம்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய மைண்டுக்கு தோணி இருக்கு, அதே விஷயத்த நீ கதையா சொல்லிருக்க, அதே விஷயம் திருப்பி நடக்கும்போது அதை உன்னால ஏத்துக்க முடியல, உன்னால அங்க ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே உனக்கு தோணுச்சு அப்படின்னா நீ அங்கிருந்து கிளம்பி போயிடு, அதான் உனக்கு நல்லது, இப்ப நான் உனக்கு சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா, ஏதாவது விளங்குச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நல்லாவே புரியுது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்புறாரு. கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு அம்மா உனக்கு உடம்புலாம் ஓகே தானே, ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ எனக்கு என்னடா பிரச்சனை, நான் ஆரோக்கியமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோருடைய ரூமுக்கு போயிட்டு எந்த விஷயத்தெல்லாம் கதையா சொன்னாரோ எல்லாத்தையுமே வரைஞ்சி ஒட்டி வச்சிருக்காரு. இதுல எதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு, எதெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு, இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரி மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பழைய வீடியோஸ்லாம் பிளே பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு சீன்ல ஹீரோயினை ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு. அவருக்கே தெரியாம கேமரால 2-3 பேரு ஒரு ஆளை கொலை பண்றது ரெக்கார்ட் ஆயிருக்கும் பாத்தீங்களா. இந்த வீடியோவை இப்பதான் நம்ம ஹீரோவே பாக்குறாரு. இந்த விஷயம் இப்படி ரெக்கார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. இதை போட்டு போட்டு பார்த்துட்டு இந்த விஷயத்த என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க இப்போ இந்த கொலை கேஸ வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய அப்பா தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இந்த வீடியோ ஃபுட்டேஜை காமிச்சா அவருக்கு இந்த கேஸ்ல கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம பேர்லயும் ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு அவரை பார்க்கலான்னு போனா அசிஸ்டன்ட் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த பையன் உங்களை பார்க்க வந்திருக்கான் அப்படின்னும் போது அவனெல்லாம் மீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இவரும் வெளியே வந்து மீட் பண்ண முடியாதான், இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது இல்ல நான் பார்த்தே தீருவேன், என்ன உள்ளுக்குள்ள விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ண இதை பார்த்துட்டு அந்த வக்கீல் காண்டாயிட்டு ஏசிபிக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்துடுறாரு. நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோடைய அம்மாவும் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கெஞ்சி பாக்குறாங்க, ஏமா என்னால ஒன்றும் பண்ண முடியாது, நீ வேணா போயிட்டு ஏசிபியை மீட் பண்ணு, நான் வெறும் இன்ஸ்பெக்டர் தான், அவர் தான் இந்த கேஸ் எடுக்க சொன்னாரு அப்படின்னும் போது இவங்களும் கிளம்பி போயிட்டு ஏசிபியை மீட் பண்ணி கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. என்னுடைய பையனை இந்த ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சு விட சொல்லுங்க, இதுக்கப்புறம் என் பையன் அந்த பொண்ணு பின்னாடி சுத்த மாட்டான், ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னும் போது ஏசிபியும் வக்கீலுக்கு கால் பண்ணி சார் அந்த பையனுடைய அம்மா வந்திருக்காங்க, அவங்கள பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு, அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது பாவமா இருந்தா நான் என்ன பண்ண முடியும், நான் தான் முன்னாடியே வார்ன் பண்ணல அப்படின்னும் போது இல்ல சார் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சு அவனை போக சொல்றேங்க, ஒருவேளை இந்த விஷயம் கோர்ட்டு கேஸ்ன்னு போனா கண்டிப்பா உங்க பொண்ணையும் வர சொல்லுவாங்க, உங்க பொண்ணு வந்து என்ன பேச போறா அப்படின்றதெல்லாம் விட்டுருங்க, உங்க பொண்ணு வந்து நீங்களும் அசிங்கப்படணும், தேவையில்லாம எதுக்கு அந்த சின்ன பொண்ணை கோர்ட்டு கேஸ்ன்னு இழுக்கணும் அப்படின்னும் போது அவரும் யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே இந்த வாட்டி அவனை விட்டு ஆனா ஸ்ட்ராங்கா வார்ன் பண்ணி அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இப்ப இந்த போலீஸும் போயிட்டு சரிமா இந்த ஒரு வாட்டி மட்டும் உங்க பையனை கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போயிட்டு நல்லா புத்திமதி சொல்லி இதுக்கப்புறமாச்சு அந்த பொண்ணு பின்னாடி சுத்த வேணான்னு சொல்லுங்க அப்படின்னும் போது இந்த பையனையும் ரிலீஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோ வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு தம்பி உனக்கு ஒரு விஷயம் வேணும், உனக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும், நீ இப்போ அந்த பொண்ணெல்லாம் மறந்துட்டு ஏதோ படம் எடுக்க போறேன்னு சொன்ன இல்லையா அதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் அட்வைஸ் பண்ணிட்டு போறாங்க. அடுத்த சீன்ல பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஏசிபியை பார்க்க போயிருக்காரு. அங்க போயிட்டு அவரை மீட் பண்ணலாம்னு உட்கார்ந்துட்டு இந்த வீடியோ பிளே பண்ணி பார்க்கும்போது இப்பதான் நமக்கு இன்னொரு விஷயத்த காமிக்கிறாங்க. 2-3 ரவுடி பசங்க சேர்ந்துட்டு ஒருத்தரை கொலை பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த கொலை பண்ணும்போது ஏசிபியும் கூட இருந்து தான் கொலை பண்ணிருக்காரு. இந்த விஷயத்த ஹீரோ பார்த்துட்டு தான் ஏசிபியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்கே போயிருக்காரு. அட பாவி அப்படின்னா நீயும் கொலைகாரனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கும் போது அங்க ஏசிபி வராரு. டேய் நீ ரஞ்சித் தானே, என்ன சாரி கேட்க வந்திருக்கியா இல்ல தேங்க் பண்ண வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு பேசிக்கிட்டே அந்த கேமரா வாங்கி பாக்குறாரு. கேமரால நம்ம ஹீரோயினை ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு பாத்தீங்களா, அந்த சீனை மட்டும் பார்த்துட்டு காதா மட்டும் ஓங்கி ஒரு போடு போட்டு இதுக்கப்புறம் நீ உன்னுடைய வாழ்க்கையில எந்த பொண்ணையுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு வக்கீலுடைய பொண்ணு பின்னாடி சுத்தி அவளை வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெமரி கார்டை உடைச்சு போட்டு இங்கிருந்து வெளியே போட அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோவா அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி சன்னிய காமிக்கிறாங்க. இவன் வீட்டுக்கு போயிட்டு கட்டுக்கட்டா பணத்தை தூக்கி பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறான். மனைவி இந்த விஷயத்த பார்த்துட்டு டே எங்கடா போற, உன்னை வீட்டுல பார்க்கவே முடியல, எங்கேயாச்சும் போயிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருக்க, இப்போ கூட எங்க கிளப்புக்கு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க பாரு நான் எங்க வேணா போவேன், உனக்கும் உன்னுடைய அப்பாக்கும் என்ன பார்த்தா கோமாளி மாதிரி தெரியுதா, தெரிஞ்சா அப்படியே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை மதிக்காம புடிச்சு தள்ளி விட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு சம காண்டோட உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இந்த வீடியோவை நம்ம
நம்ம லேப்டாப்ல ஏற்கனவே காப்பி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்ல செக் பண்ணி பார்க்கும்போது அந்த வீடியோ இருக்கு. ஹப்பாடா எப்படியோ இந்த வீடியோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேப்டாப்பையே கையோட தூக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அம்மாவை பார்த்துட்டு டே எங்கடா போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்பி அவருடைய எலக்ட்ரிக் சைக்கிள்ல போயிட்டே இருக்கும்போது அங்க சன்னி நம்ம ஹீரோவை பார்த்துட்டான். பார்த்தோன்னே வெறியாகுது பாருங்க. யோசிக்கல, ரோடுன்னு கூட பார்க்கல, காரை கொண்டுக்கு போயிட்டு டப்புன்னு முட்டுறாரு. நம்ம ஹீரோ சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்துட்டு எவன்டாவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சன்னி தான். ஐயோ இந்த சனியனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பயந்துட்டு ஓட சன்னி விடாம துரத்துறான். போற வழியில கீழே விழுந்து அந்த லேப்டாப்பும் கீழே விழுந்து உடஞ்சு போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமும் நம்ம ஹீரோ ஓடி போயிட்டு ஒரு கடை பக்கமா உட்காந்து அந்த லேப்டாப்ல இருக்கிற அந்த ஃபைலை வந்துட்டு போனுக்கு மாத்திக்கிறாரு. மாத்திக்கிட்டு அங்கிருந்து மறுபடியும் ஓடுறாரு. இந்த டைம்ல ஹீரோயினை பத்தின ஞாபகங்கள் வருது. ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி நம்ம ஹீரோ கதையை சொல்லியிருப்பாரு. அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி ஹீரோயினை பார்க்க போறாரு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி சன்னியை காமிக்கிறாங்க. சன்னி ஒரு பாருக்கு போயிட்டு சரக்கு போட்டு சீட்டு விளையாடிட்டே இருக்கும்போது அங்க வந்த மனைவி எனக்கும் ஒரு கை போடுங்க, நானும் விளையாட போறேன், புருஷன் எங்க இருக்கானோ பொண்டாட்டியும் அங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னா பேசிட்டே இருக்கும்போது ஒழுங்கா இங்கிருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சன்னி சொல்றான். என்னால போக முடியாது, நீங்க இருக்க இல்லையா, நானும் இங்கதான் இருப்பேன் அப்படின்னும் போது சொன்னா கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு காது மேலே ஒரு போடு போடும்போது இவங்க அழுதுட்டாங்க. அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் அப்படியே ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க சில காட்சிகள்லாம் பாக்குறாரு. இந்த விஷயத்த நம்ம ஹீரோ இமேஜினேஷனா கதையா அந்த ப்ரொடியூசர் கிட்ட சொல்லிருப்பாரு. அதே மாதிரி எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஃபேஸ் வேர்க்க ஆரம்பிக்குது. முகம் வேர்த்துது அப்படின்னா அந்த விஷயம் கண்டிப்பா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு அர்த்தம். நம்ம ஹீரோயின் காலேஜ் விட்டு வெளியே வராங்க. ஹீரோ போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க பாரு, நான் சொல்ற விஷயத்த கேளு, உன் வீடு வரைக்கும் நான் வரேன், வீட்டுல டிராப் பண்ணிட்டு கிளம்பிடுறேன் அப்படின்னும் போது நீ என்ன ஏன் அப்படி தொல்லை பண்ற, நீயும் நானும் பழகிறது என்னுடைய அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது, தயவு செஞ்சு என்ன வீடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு ஆட்டோக்குள்ள ஏறி உட்காந்து ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னும் போது இல்ல மேடம் நான் வேற ஒரு சவாரிக்கு வந்திருக்கேன், நீங்க இறங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ போயிட்டு அண்ணா கொஞ்சம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும் போது எங்க ஒரு வாட்டி சொன்னா உங்களுக்கு புரியாதா, நான் வேற ஒரு கஸ்டமருக்கு வெயிட் பண்றேன், நவுந்து போங்க அப்படின்னும் போது டேய் ஒரு வாட்டி சொன்னா கேட்க மாட்டியா, வண்டியை ஸ்டார்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் இவன் வேற சும்மா நம்ம பின்னாடியே வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ விட்டு இறங்கி ரோட கிராஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோக்கு எல்லா விஷயமும் ஞாபகத்துக்கு வருது. ஐயோ இவ ரோட கிராஸ் பண்ணும்போது தானே ஆக்சிடென்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஓடி போயிட்டு பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அதுக்குள்ள அவங்க கிராஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. எந்த வண்டியும் அவங்கள மோதல. ஹப்பாடா நல்ல வேலையா ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த பக்கம் வந்த இன்னொரு லோடு ஆட்டோ ஹீரோயினை அடிச்சு தூக்குது. நம்ம ஹீரோயின் அப்படியே காத்துலயே பறந்து போயிட்டு ஒரு காருக்கு மேல ஒழுகுறாங்க. அதுக்கப்புறமும் சமயம் அடிபட்டு கீழே ஒழுகுறாங்க. இந்த காரை ஓட்டிட்டு வந்தது சன்னியோடைய மனைவி. இப்ப நம்ம ஹீரோ பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு அந்த பொண்ணை தூக்கி ஓரமா போட்டு இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இவன் ஒரு பிராங்க் வருது, இப்ப கூட இதை வச்சுக்கிட்டு பிராங்க் பண்ணிட்டு இருக்கான் போல, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே உதவி பண்ணாம போறாங்க. டே இது பிராங்க் கிடையாதுடா, ஹெல்ப் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது அங்க சன்னியோடைய மனைவி கார் நிக்குது அப்படின்ற விஷயத்த ஹீரோ பார்த்துட்டு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது காருக்குள்ள ஏத்திக்கிறாங்க. நீங்களே டிரைவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்க ஒரு மாதிரி பதட்டமா இருக்காங்க. இங்க இருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு அட்மிட்டும் பண்ணிட்டு ஹீரோனுடைய அப்பாக்கும் இவரே கால் பண்ணி சொல்றாரு. இதே டைம்ல சன்னியுடைய மனைவி சன்னிக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆயிப்போச்சு, நான் ஒரு பொண்ணை ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன், நீ உடனே கிளம்பி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வா அப்படின்னு சொல்லும் போது அவனும் கிளம்பி வரான். ஃபர்ஸ்ட் அந்த வக்கீல் தான் வராரு. வந்தவரு ஹீரோ போட்டு புலன் புழக்க ஆரம்பிக்கிறாரு. என் பொண்ணை என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஐயா எதுக்காக அவரை போட்டு அடிக்கிறீங்க, அவர் தான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாரு, அவர் மேல எந்த தப்பும் கிடையாது, அவர் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கும் போது இங்க வந்த சன்னி கையில ஒரு கம்பியை கொண்டு வந்து ஹீரோ அடிக்க ஆரம்பிக்கிறான். யோ நீ எதுக்கே அவன் அடிக்கிற, ஆக்சிடென்ட் பண்ணது நானு, எதுக்காக அவரு அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தடுக்க போகும்போது இப்போ டிவில ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஓடிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அந்த வீடியோவை தன்னுடைய டிவி சேனலுக்கே அமிச்சிட்டு இருக்காரு போல. அவங்க அந்த விஷயத்த டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஏசிபியும் கேங்கும் சேர்ந்துட்டு ஒரு ஆளை கொலை பண்ணாங்க பாத்தீங்களா, இறந்து போனவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர் ஒரு வக்கீல். ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணுடைய கேஸ பத்தி பார்த்திருப்போம் பாத்தீங்களா, அந்த கேஸ பொண்ணு சார்பா இருந்துட்டு இந்த வக்கீல் தான் வாதாடி இருப்பாரு. அந்த வக்கீல் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோனுடைய அப்பாவுடைய ஃப்ரெண்டு. இப்ப இந்த வீடியோவை பார்த்து வக்கீலே பயங்கரமா ஷாக் ஆகி போய் நிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த கேஸ்ல சன்னியும் கொஞ்சம் சம்பந்தப்பட்டிருக்கான். டெட் பாடியை வந்துட்டு பாத்தீங்கன்னா இவனுடைய காருடைய டிக்கில தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இவனும் டிவில இந்த விஷயத்த பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறான். டிவி நியூஸ்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பத்தியும் சொல்றாங்க. நம்ம ஹீரோ தான் இந்த விஷயத்த ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம்ல டாக்டர் வெளியே வந்து அந்த பொண்ணுக்கு பிளட் நிறைய போயிருக்கு, பி பாசிட்டிவ் பிளட் நமக்கு வேணும், 2 யூனிட் ஆச்சு தேவைப்படும் அப்படின்னும் போது நான் உடனே
அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. போயிட்டே இருக்கும்போது ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு 5 ரவுடி பசங்க பிரச்சனை பண்ணாங்க பாத்தீங்களா, அவங்க இங்க வச்சு நம்ம ஹீரோவை பார்த்துட்டாங்க. டே என்னையா அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கும் போது அங்க வந்த சன்னி ஓடி வந்து இவனுங்கிட்ட சண்டை போட்டு நம்ம ஹீரோவை காப்பாத்துறாரு. அதுக்கப்புறம் அங்க வந்த செக்யூரிட்டி எல்லாம் இந்த 5 ரவுடி பசங்களையும் வெளியே பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இந்த எல்லா விஷயத்தையுமே சன்னியுடைய மனைவி பாக்குறாங்க. பரவாயில்ல நம்ம புருஷன் ரொம்ப நல்லவனா இருக்கான் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. இப்போ ரத்தம் கேட்டாங்க பாத்தீங்களா, சன்னியுடைய பிளட் குரூப்புமே பி பாசிட்டிவ் தானா, நான் போயிட்டு குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிளம்பி அந்த டிவி ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. எதுக்காக இங்க வந்திருக்காரு அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தனுக்கு பி பாசிட்டிவ் பிளட் குரூப், போன் பண்ணா நீ கிளம்பி உடனே ஆபீஸ்க்கு வா, ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் கிளம்பி ஆபீஸ்க்கு போறாரு. ஆபீஸ்க்கு போனா ஆபீஸே அலங்கோலமா இருக்கு. டே என்னடா ஆச்சு, எல்லாரும் எங்கடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே உள்ளுக்குள்ள போனா நம்ம ஹீரோவுடைய பாஸ செம்மையா போட்டு அடிச்சு கட்டி போட்டு வச்சிருக்காங்க. பாஸ் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க தான் நம்ம ஹீரோ அமுச்சு விட்ட வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணிருப்பாங்க, பிரேக்கிங் நியூஸா கூட போட்டிருப்பாங்க. அந்த ஏசிபியோட ஆட்கள்லாம் வந்து இங்க இருக்கிற எல்லாத்தையுமே அடிச்சு உடைச்சு போட்டாங்க. கண்டிப்பா இங்க தான் இருப்பாங்க, நீங்க வந்து ஓடி போயிடு அப்படின்னு சொல்லும் போது எவன் வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கட்டலாம் அவுத்து விடுறாரு. அவுத்து விட்டு உள்ளுக்குள்ள போகும்போது எல்லாரும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சு இவரை சர்ப்ரைஸ் பண்றாங்க. என்ன கரமண்டா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உனக்கு நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது நம்மளால எத்தனை பேர் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, நமக்கு அது பிராங்கா காமெடியா தெரியலாம், பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு உன்னை கடைசியா பிராங்க் பண்ணிட்டு இதோட இந்த ஷோவை முடிச்சுக்கலாம் அப்படின்னா உன்னை வச்சே பிராங்க் பண்ணி இந்த ஷோவை ரெக்கார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்ல, டே உங்களுக்கெல்லாம் என்ன விஷயம் தான் ஆயிருக்கு, பைத்தியக்காரங்களா மாறி போயிட்டீங்களா, நான் எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா, பௌர்ணமிக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு இப்போ அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி வச்சிருக்கேன், அவ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா, அவளுக்கு வேற பிளட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது அம்மா கால் பண்றாங்க. கால் பண்ணி தம்பி எனக்கு ரொம்பவே உடம்புக்கு முடியல, உடனே கிளம்பி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. ஹீரோக்கு ஃபேஸ்லாம் வேர்க்க ஆரம்பிக்குது. உண்மையிலேயே இந்த விஷயம்லாம் நடக்க போகுது போல அப்படின்னு சொல்லிட்டு, மச்சான் ஒரு பெரிய பிரச்சனை, நான் கிளம்பி வீட்டுக்கு போறேன், நீங்களாம் கிளம்பி சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, நான் உன்னுடைய பைக்கை மட்டும் கொண்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அதுக்கு முன்னாடியே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி இந்த வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாரு. வீட்டு வாசல்ல ஆம்புலன்ஸ் நிக்குது, யாரையுமே காணோம். நம்ம ஹீரோ உள்ள போறாரு. உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது ஹீரோவுடைய அம்மா படுத்த படுக்கையா கிடக்குறாங்க. அம்மா உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எந்த ரியாக்ஷனுமே இல்ல. இந்த டைம்ல அங்க வந்த ஏசிபி, நீ ஒன்னும் பயப்படாத, உன்னுடைய அம்மா இப்போ வெறும் மயக்கத்துல மட்டும்தான் இருக்காங்க, நான் சொல்றபடி நீ கேட்கல அப்படின்னா உன்னுடைய அம்மா இறந்து போயிடுவாங்க, என்ன போலீஸ் ஊர் முழுக்க தேடிட்டு இருக்காங்க, கண்டிப்பா உன் வீட்டுல மட்டும் தேட மாட்டாங்க அப்படின்னா இங்க வந்து ஒளிஞ்சுகிட்டு இருக்கேன், ஒன்னும் கிடையாது, உன்னுடைய வாழ்க்கையில நீ ஒழுங்கா வாழணும், உன்னுடைய அம்மாக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா நீ எடுத்து ஒரு வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணிருக்க இல்லையா, அதுவுமே ஒரு போலி வீடியோ, பொதுமக்களை பிராங்க் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோவை நாங்க டெலிகாஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி நீயே போஸ்ட் பண்ண போற, அதான் உன்னுடைய வேலை அப்படின்னும் போது எங்க இதெல்லாம் சொன்னா கண்டிப்பா யாருமே நம்ப மாட்டாங்க, அது ஒரு சாலிட் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லும் போது, டேய் அது சாலிட் ப்ரூஃப் என்ன விஷயம் அப்படின்னா நான் கோர்ட்டுக்கு போயிட்டு பாத்துக்கிறேன், நீ பண்ண வேண்டியது இது ஒரு ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ண போற அப்படின்னும் போது அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பும் போது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அம்மாவியா எழுப்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏசிபியும் அந்த ஆட்களும் சேர்ந்துட்டு ஹீரோவை போட்டு பொலன்னு புழக்க ஆரம்பிக்கிறாங்க, சம்மடிக்கிறாங்க. நம்ம ஹீரோடைய முதுகுல கத்தி எல்லாம் குத்திருப்பாங்க. ஹீரோ செமையா காயம் பட்டாலுமே அம்மாவை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அடிச்சு எல்லாரையும் மட்ட பண்ணிட்டு வெளியே ஒரு ஆம்புலன்ஸ் நிக்குது பாத்தீங்களா, அந்த ஆம்புலன்ஸ் மூலியமா தான் ஏசிபியும் அவனுடைய ஆட்களும் வந்திருப்பாங்க. அந்த ஆம்புலன்ஸுக்குள்ளேயே அம்மாவை தூக்கி போட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு இவர் ஒரு ஓரமா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. ரத்தமா போயிட்டு இருக்கு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினுடைய அப்பாவை காமிக்கிறாங்க. என் பொண்ணை நான் வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னும் போது அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இப்ப நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னா அவங்க கண்டிப்பா இறந்து போயிடுவாங்க, அவங்க பாடி கண்டிஷன் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் கூட்டிட்டு போயே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. இந்த பக்கம் அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோனுடைய அம்மாக்கு உடம்பு குணமாயிடுச்சு, அவங்களுக்கு பெருசா ஒன்னும் அடிலாம் படல, அவங்க மூச்சு விட முடியாம ஜஸ்ட் மயக்கம் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் ரிகவர் ஆயிட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோ சண்டை போட்டிருப்பாரு, முதுகுல கத்தி எல்லாம் குத்தி இருப்பாங்க, அதனால நம்ம ஹீரோ சீரியஸ் கண்டிஷனுக்கு போயிட்டாரு. இவரையே அதே ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோடைய அம்மா போயிட்டு ஹீரோவை பாக்குறாங்க. நல்ல வேலையா நம்ம ஹீரோக்கு ஒன்னும் ஆகல, நம்ம ஹீரோ கண்ணை முழிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இதையே நம்ம ஹீரோ படமா எடுத்து வச்சிருக்காரு. அதாவது நம்ம ஹீரோவுடைய வாழ்க்கையில என்ன விஷயம்லாம் ஆச்சோ அதையே படமா எடுத்து வச்சிருக்காரு. இந்த படத்துடைய ப்ரிவியூ ஷோவை எல்லாரும் பார்த்துட்டு செமையா ஹீரோவை பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோவுடைய படத்துல ஹீரோவும் ஹீரோயினும் நடிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஆக்ட்ரஸ் வந்துட்டு கடைசியா அவங்க பௌர்ணமிக்கு
என்ன விஷயம் தான் ஆச்சு, படத்துலயும் சரி ரியலாவும் சரி அவங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆச்சுன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கடைசியா நான் அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணேன், இந்த மாதிரி நான் ஒரு படம் எடுக்க போறேன், அதுக்கு உன்னுடைய உதவி தேவை, நான் என்ன மாதிரி முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஃப்ரெண்டு கூட என்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் பௌர்ணமியும் பார்க்கல, பௌர்ணமியோடைய அப்பாவையும் பார்க்கல, அதுக்கப்புறம் அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்றாரு. அதனால தான் அந்த போர்ஷனையும் அப்படியே விட்டுட்டு இருக்காரு. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, பௌர்ணமியவே நாங்க கூட்டிட்டு வந்துட்டோம், அங்க திரும்பி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படக்குழுவினர் சொல்லும் போது, நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா இந்த படத்துக்கு நம்ம பௌர்ணமியும் பௌர்ணமியோடைய அப்பாவும் வந்திருக்காங்க. அப்பாவும் கொஞ்சமா சமாதானம் ஆயிட்டாரு போல. நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோயினை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த பக்கம் சன்னி இருக்கா பாத்தீங்களா, இவன் இந்த படத்துலயுமே அவனுடைய கேரக்டரை நடிச்சிருப்பான். இந்த படத்தை மாமனாரு பார்த்துட்டு கால் பண்ணி பயங்கரமா விஷ் பண்ண ஆரம்பிக்கிறாரு, செமையா பாராட்டுறாரு. மாப்பிள்ள நீங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் பெருசா சாதிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன், பரவாயில்ல உங்க கதையை வச்சு படத்துல ஆக்ட் பண்ணி நீங்க சாதிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாரு. இவருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ கடைசியா எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோடைய முகம் வேர்க்க ஆரம்பிக்குது. வேற ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. அதாவது இந்த படத்துக்கு கண்டிப்பா செகண்ட் பார்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியை முடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, கட்டாயம் பார்க்க வேண்டிய படம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா ரொம்ப ரொம்ப வித்தியாசமான படம். வர வர மலையாளம்ல சரி இந்தியாலேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்ல படங்கள்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது வித்தியாசமான படங்கள்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இந்த மாதிரி படங்களையும் கவர் பண்ணோம் அப்படின்னு தான் இந்த படத்தை போட்டேன். உங்களுக்கு இந்த படம் பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.